ஹலோ நண்பா. கேவிபி அப்படிங்கிற கரூர் வைசியா பேங்க்லேருந்து இப்போ புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுக்க வேக்கன்சியும் இருக்குது. டெம்பரவரியோ கான்ட்ராக்டோ கிடையாது, பர்மனெண்ட் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் வேக்கன்சி. டீசெண்டான சேல்ரி, பெருசாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் இருக்காது. பட் இன்டர்வியூ இருக்கும். என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எல்லாத்தையுமே தெளிவாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் 12th இல்லை டிப்ளமோவோ முடிச்சுட்டு டிகிரி படிக்கலானோ இல்லை டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் படிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஏன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் டிகிரிஸ் ட்ரை பண்ணக்கூடாது? ஆன்லைனா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆஸ் பர் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் படி ஆன்லைன் டிகிரியும் ரெகுலர் டிகிரியும் சேம் தான். அதாவது ஆன்லைனில் நீங்கள் படிக்கிற டிகிரிஸ் வச்சு வழக்கம் போல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கும் ட்ரை பண்ணலாம். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பிஏ, பிபிஏ, எம்ஏ, எம்பிஏ படிக்கலாம். கம்ப்ளீட்லி ஆன்லைன்ங்க. எக்ஸாம் கூட ஆன்லைன் தான். கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன் தான். ஆன்லைன் கிளாஸ், மிஸ் பண்ண ரெக்கார்டட் வீடியோஸ், ஸ்கில் ஃபோக்கஸ்டு கரிக்குலம், தரமான ஃபேக்கல்டிஸ்னு சொல்லிட்டே போகலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர, அதை டச் பண்ணி ஜஸ்ட் இந்த பேசிக் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்து சப்மிட் பண்ணுங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டில இருந்தே கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. நான் சொல்றேன் இல்ல, நீங்களும் ஒன் டைம் செல்ஃப் செக் பண்ணிட்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டு கூட அட்மிஷன் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. ஓகே, கம்மிங் பேக் டு த ஆப்பர்ச்சுனிட்டி. கேவிபியோட அஃபிஷியல் கெரியர் பேஜில் தான் இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர, அதை டச் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், என்ன ரோலுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. எஃப்ஓஎஸ், அதாவது ஃபீல்டு ஆஃபீஸர்ஸாக. ஓகே, லொக்கேஷன்ஸ் பாருங்கள், தமிழ்நாடுல இருக்குது, அப்புறம் ஆந்திரா, தெலுங்கானா அப்படின்னு சொல்லி இவங்களோட கேவிபி எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையுமே இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிடிஇ அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ப்ரோ? இவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஆல்ரெடி கேவிபி பேங்க்கில் நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். அதே மாதிரி கேவிபி பேங்க்கில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதை எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணணும். ப்ராடக்ட்ஸ்னால் ஒரு பொருளாக இருக்காது, இவங்கள்ட்ட நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும், ஆர்டி, எஃப்டி இந்த மாதிரி. ஸோ அது தொடர்பாக வரக்கூடிய டவுட்ஸை கிளியர் பண்ணுறது, இவங்களோட ஆப்ஸ் இருக்குல்ல, ஸோ அதாவது மொபைல் ஆப், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சப்போர்ட் அளிக்கிற மாதிரியான ஒர்க்கு. ஸோ அதான் இந்த இடத்துல ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிஏஎஸ்ஏ, அதாவது கரண்ட் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட், ஆர்டி, டேர்ம் டெபாசிட்டு. ஸோ இந்த மாதிரி இதில் இது தொடர்பான விஷயங்களை சப்போர்ட் அளிக்கிறது. அதே மாதிரி கேவி பேங்க்லேருந்து உங்களுக்கு நிறையா லீட்ஸும் கொடுத்துருவாங்க. அந்த லீட்ஸை அணுகி அவங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதை பண்ணுறது. அப்புறம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லோக்கல் மார்க்கெட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் நாலேஜஸ், இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பாகவும். ப்ளஸ் இதில் இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸலண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ இங்கிலீஷ் மேனேஜர்கள் லெவலில் இருந்தால் போதும். ப்ளஸ் ரீஜனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கட்டாயம், தமிழ் கட்டாயம். அதனால தான் நான் தமிழில் தமிழ் மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ப்ளஸ் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கும் நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கணும். இதுக்கு என்ன ப்ரோ எலிஜிபிலிட்டி அப்படின்னா, ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிஜி முடித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். 32 வயசு வரை உள்ளவங்க தகுதி, ஆண்கள் பெண்கள் இருபாலருமே தகுதி. ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் எலிஜிபிள்ங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் 1 to 4 years இருந்தாலும் ஓகே, அதாவது மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. பட் நீங்கள் ஃப்ரெஷர்ஸும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கில்ஸ் ரெக்கார்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸ்கில்ஸ் ரிலேட்டடாகவும் காசா, கரண்ட் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட், அப்புறம் இன்சூரன்ஸ் சேல்ஸ், பேங்கிங் சேல்ஸ், இது தொடர்பாக உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து ரோல் என்ன, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன்ஸ் பாருங்கள், அக்ராஸ் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லையுமே எடுக்கிறாங்க. எனி டிகிரி முடித்தவங்க நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்ளை அப்படிங்கிற டேப் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமு, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள், போதுமானது. ஸோ பேக்கேஜை பொறுத்தவரையும் சேலரி, பெனிஃபிட்ஸ், இன்சென்டிவ்ஸ் எல்லாமே சேர்த்து அப் டு ஒரு 32,000 வரையும் இருக்கும். அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரியாக கான்ட்ராக்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடையாது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் 0 அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. இந்த கேவிபியோட அஃபிஷியல் கெரியர் பேஜில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. இதில் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கும் சில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதில் ஒரு ஃப்ரெஷர் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணேன். அது என்ன அப்படிங்கிறதையுமே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல போய் இருக்குது பாருங்கள், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், எஃப்ஓஎஸ்.
0 to 3 இயர்ஸ் ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். அப் டு 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளர பார்த்தீங்கன்னா அப் டு 4 இயர்ஸ் வரையுமே கேட்டிருக்காங்க. பட் ஃப்ரெஷர்ஸுமே நீங்கள் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தாராளமாக எலிஜிபிள் தான். ஸோ இந்த கெரியர் பேஜில் போயிட்டு இதில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா அப்படிங்கிறதையுமே செக் பண்ணுங்கள். இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். மல்டிபிள் ஓப்பனிங்ஸ்க்கு கூட அப்ளை பண்ணலாம். அதெல்லாம் எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயினும் கிடையாது. பெருசாக வந்து எக்ஸாமினேஷன் அதெல்லாம் இருக்காது. பட் டேரக்ட் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் அங்கே டேரெக்டாக போயிட்டு உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க இன்டர்வியூவில் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. பட் நம்ம இப்போ பார்த்து இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது பியூர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ் பேஸ்டு ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லீட்ஸ் வந்து எடுக்கணும், லீட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் பக்கா பேங்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இனிஷியலாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இதில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப் ரோல்ஸுமே ட்ரை பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் ஒன் டைம் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகேனா ட்ரை பண்ணுங்கள். கேவி பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட ஒரு சஜஷன் கூட கேளுங்க, யாராவது இருக்காங்க அப்படின்னா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு இல்லை, நான் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி போஸ்ட் பண்ணாலுமே இதுதான். நீங்கள் ஒன் டைம் உங்கள் சைட்லேருந்து செக் பண்ணுங்கள். பட் நான் வந்து அஃபிஷியலாக அந்தந்த ரெஸ்பெக்டிவ் வெப்சைட்டில் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா, உங்களால் முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னா அப்படியே பிளாங்காக அப்ளை பண்ணி ப்ரொசீட் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.